கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று ஒருவர் கூறுவதனாலே அவர் கேட்கும் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. கர்த்தருடைய பெயரை சொல்லி பலரை ஏமாற்றுகிறவர்களும் இன்று உண்டு. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். நாம் அன்பு கூறுவதிலும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கட்டளைகளிலேயே பிரதானமான கட்டளை எது என்று கேட்கப்பட்ட போது இயேசு பதிலளிக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று. இங்கு அன்பு என்ற வார்த்தை கிரேக்கத்தில் அகாபே என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதை முதலாம் பிரதான கற்பனையாக கொடுத்தார். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு, அதாவது அகாப்பை கூறுவாயாக என்பதாகும். மத்தேயு 22:37 முதல் 39 வரை புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் அன்பை குறிக்க பல வார்த்தைகள் உள்ளன. இங்கே மத்தேயு அகாப்பே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதன் அர்த்தம் என்ன? நாம் எப்படி தேவனிடமும் மனிதனிடமும் அகாப்பே காட்ட முடியும்? அகாப்பே என்றால் என்ன? அகாப்பே என்றால் அறிவின் பிறப்பிடமாம், மூளையிலிருந்து தோன்றும் அன்பு. மற்றொரு அன்புண்டு, அது ஃபிலியோ ஆகும். இந்த அன்பானது இதயத்திலிருந்து பாசமாக வெளிப்படும். இவ்விரு அன்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமானது, அகாப்பே என்னும் அன்பு மூளையிலிருந்து தோன்றுவதால் நாம் யாருக்கு அன்பு செலுத்துகிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுகிறோம். கிறிஸ்து நமக்கு எப்படி இந்த அகாப்பே என்னும் அன்பை வெளிப்படுத்தினார்? அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக நன்கு அறிந்த சிலுவையில் கொடுத்தார். அதாவது சுயநலமற்ற அன்பதனை வெளிப்படுத்தினார். ஆச்சரியமாக பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அகாப்பே என்னும் பதத்தை உபயோகப்படுத்தியுள்ளார். அதாவது நாமும் நம்முடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சாதாரணமாக ஃபிலியோ என்னும் அன்பை காண்பிக்காமல் அகாப்பே என்னும் தெய்வீக அன்பை காண்பிக்க பவுல் நம்மை ஊக்குவிக்கிறார். எப்படி இந்த அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் தியானிப்போம். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கருத்தோடு தொடர்ந்து கேட்டு குறிப்பெடுத்து உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பயனாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இந்த உருக்கமான அன்பு இருந்தது என்பது எப்படி நமக்கு தெரியும்? புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அந்த ஜனங்கள் யூத ஜனங்கள். அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியாய் வழிநடத்தக்கூடிய மெய்ப்பன் ஒருவரும் இல்லை என்பதை அவர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளம் உருகினார். அவர் மனது உருகியது. இதுதான் பிரியமானவர்களே ஆத்தும பாரம் என்பது. கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டியவர்கள் வழிநடத்த ஆட்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அதை கவனிக்கும் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே வர வேண்டியதுதான் இந்த மனதுருக்கம், இந்த பாரம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலேயும் இருந்தது என்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே வியாதியஸ்தராகிய அநேகரை பார்த்த பொழுது இயேசு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே பார்வையற்ற சகோதரர்களை கண்டபொழுது அவர் மனதுருகினார். மேலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, குஷ்டரோக வியாதினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை கண்டபொழுது அவன் மேல் மனதுருகி
அவனை தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டியது இந்த மனதுருக்கம். இது வியாதியாய் இருப்பவரை பார்க்கும் பொழுதோ, ஆத்ம வாழ்க்கையிலே கர்த்தரை கண்டுகொள்ளாமல் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல இருப்பவர்களை காணும் பொழுதோ நாம் மனதுருகி செயல்பட நம்மை தூண்டுகிறதாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே என்று சொல்லும் பொழுது, பவுலப்போஸ்தலனுக்கு பிலிப்பியர் மேல் உண்டாயிருந்த அன்பானது அறிவின் அடிப்படையிலே உண்டானதல்ல, உணர்வின் அடிப்படையிலே உண்டான அன்பு என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 1:9 பாருங்கள். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். நாம் எல்லா விசுவாசிகளையும் கிறிஸ்துவுக்குள் நேசிக்க வேண்டும். சில விசுவாசிகளை நேசிக்க வேண்டும் என்பது கடினமானதுதான். நம்முடைய நண்பர்களிலேயும் கூட சிலரை நேசிப்பது எளிதானது ஒன்றல்ல. நேசிக்க கூடாதவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அறிவிலும் எல்லா உணர்விலும் நாம் நேசிக்க வேண்டும். இப்படி கூறுவதனாலே நம்முடைய அன்பை கட்டுப்படுத்த தேவையில்லை என்று எண்ணக்கூடாது. ஞானத்தோடும் கவனத்தோடும் நேசிக்க வேண்டும். இன்று பல இடங்களிலே சிலர் மிக அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களிலே வாஞ்சையுள்ளவர்களைப் போல அல்லது இயேசு கிறிஸ்துவை புதிதாக இரட்சகராக ஏற்றுக்கொள்வதைப் போல நாடகமாடிவிட்டு தொடர்ந்து தங்களுடைய பண தேவையை குறித்து பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே அறியாமையினாலே அன்பு செலுத்தி ஏமாற்றமடைந்த பல ஊழியர்கள் உண்டு. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கான எல்லா ஆயத்தங்களும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களை வரவேற்று வசதியாக உட்கார வைக்கும் தன்னார்வ பணியாளர்கள் மிக உற்சாகத்தோடு தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே இதை தூரத்திலிருந்து போதகர் கவனித்து கொண்டிருந்தார். அன்று ஒருவர் புதிதாக மிக சிறப்பாக உடையணிந்து ஆலயத்தின் முன்பகுதியின் வாசல் வழியாய் உள்ளே நுழைந்தார். இருக்கையை காட்டுவதிலே உதவி செய்த தன்னார்வ பணியாளர் ஒருவர் அவரை வரவேற்று விசாரித்து வசதியான ஒரு இடத்திலே அமரச் செய்தார். ஆராதனை தொடர்ந்து நடைபெற்றது. செய்தி வேளையிலே இவர் மிகவும் கவனமாக செய்தியை கவனிப்பதை குறித்தும் அர்ப்பணிப்பின் ஜெப நேரத்திலே மிகவும் கரிசனையோடு முன்னாலே வந்து தன்னை அர்ப்பணித்ததையும் போதகர் கண்டார். ஆராதனை முடிந்து எல்லாரும் ஒவ்வொருவராக கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த புதிய நபரோ யாரையோ சந்திக்க வேண்டும் என்பது போல பின்தங்கி நின்று கொண்டிருந்தார். இதை கவனித்த ஒரு சிலர் அவரை அழைத்து போதகரிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். போதகரிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த நாளின் செய்தி தனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமாய் இருந்ததென்றும் தான் கர்த்தரை முதல் முறையாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவும் விபரமாக கூறினார். போதகரும் மிக உற்சாகத்தோடு அவரோடு ஜெபித்து முடித்து அவர் கடந்து செல்வார் என்று எண்ணிய பொழுது மேலும் சற்று நேரம் அவர் தாமதித்ததை போதகர் கவனித்து, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அருகில் இருக்கிற ஒரு விடுதியிலே தான் தங்கியிருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய பெட்டியை மீட்டு நான் ஊர் திரும்ப வேண்டுமென்றால் எனக்கு 200 ரூபாய் குறைகிறது என்று கூறி போதகர் தனது தேவையை சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்பொழுதுதான் கர்த்தரை அறிந்திருக்கிறார் என்ற உற்சாகத்திலே போதகரும் அவருக்கு தேவையாயிருந்த பணத்தை கொடுத்து அனுப்பினார். 2 நாட்கள் உருண்டு ஓடியது. வாரத்து நாளிலே அவர் மற்றொரு போதகரை சந்தித்த பொழுது தனது அனுபவத்தை மிக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த போதகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதே மனிதர் அதற்கு முந்திய ஞாயிறன்று தனது ஆலயத்திலே பங்கு பெற்றதாகவும் இதே விதமாய் நாடகமாடியதாகவும் அவர் கூறி வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, அன்பு செலுத்துவதிலேயும் கவனமாயிருக்க வேண்டும். உத்தமமானவைகளையே ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அன்பு இருக்க வேண்டுமே ஒழிய பொய்யான காரியங்கள், நம்மை ஏமாற்றும்படியாக கூறிய காரியங்களை கேட்டு அன்பினாலே நாம் ஏமாற்றப்பட அனுமதிக்கக்கூடாது. மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று கூறியதினாலே அவர்கள் கேட்பது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. கர்த்தருடைய பெயரை சொல்லி அநேகரை ஏமாற்றுகிறவர்களும் இன்று உண்டு. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். நாமும் அன்பு கூறுவதிலே கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருக வேண்டும்.
ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவர் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, நான் இன்று பல புதிய நபர்களை சந்திக்கப் போகிறேன். அவர்களை எனக்கு தெரியாது. சிலருக்கு நான் உதவியாக இருக்க முடியும், சிலர் என் முதுகிலே கத்தியையும் வைக்க முடியும். இப்படிப்பட்ட இருவருக்கிடையிலே மனிதர்களை இனம் கண்டுகொள்ளும் கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்பாராம். ஊழியராயிருக்கிற, விசுவாசிகளாயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட ஜெபத்தை அனுதினமும் செய்வது சிறந்தது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. பிலிப்பியர் 9, 10, 11 பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பி சபையாருக்காக செய்யும் ஒரு விண்ணப்பமாயிருக்கிறது. முதலாவது, அவர்கள் உண்மை உள்ளவர்களை மாத்திரம் ஒப்புக்கொள்ளத்தக்க அவர்கள் அன்பானது அறிவிலும் இன்னும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று ஜெபித்தார். இந்த வசனத்திலே தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த நீதியின் கனிதான் பிரியமானவர்களே ஆவியின் கனி. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவரே இந்த கனியை பிறப்பிக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று கலாத்தியர் 5 22, 23 நாம் படித்திருக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி காணப்படும் பொழுது இதனால் தேவனுக்கு மகிமையும் துதியும் எப்படி உண்டாகிறது? முதலாவது, அந்த விசுவாசியே தூய ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கனியை தந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறவனாக, கர்த்தரை துதிக்கிறவளாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி வெளிப்படும் சூழ்நிலைகளிலே சுற்றி இருக்கும் விசுவாசிகள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பல சாட்சி நேரங்களிலே பல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினார்கள் என்பதை குறித்து சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலே அந்த விசுவாசிகளுக்காக அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆவியின் கனியை குறித்து நாமும் தேவனுக்கு மகிமையையும் துதியையும் செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்திலே 2 காரியங்களை நாம் உணர வேண்டும். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதியின் கனிகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகளை, ஆவியின் கனியை நாம் பார்க்கும் பொழுது நாம் உண்மையாகவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் அன்பு மற்றவர்கள் காணக்கூடிய விதத்திலே பிரதிபலிக்கிறதா? எப்பொழுதும் நாம் சந்தோஷமாயிருக்கிறோமா அல்லது முறுமுறுத்து கொண்டும் துக்க முகத்தோடும் காணப்படுகிறோமா? நம்முடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறது? எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது காணப்படக்கூடிய சமாதானம் நம்மிலே இருக்கிறதா? அல்லது நம்மை சுற்றி புயல் வீசினாலும் இயேசு வாக்களித்த அவருடைய சமாதானத்தினாலே ஆளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? நெருக்கமான வேளைகளிலே கூட நம்மை கவனிக்கிறவர்கள், இந்த சகோதரன் அல்லது இந்த சகோதரி எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்கள் கவனித்தீர்களா என்று கர்த்தரை துதிக்கிறார்களா? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவை உள்ளவர்கள் கஷ்டங்களின் மத்தியிலே இருப்பதை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகிறதா? நம்முடைய நற்குணத்தை குறித்து மற்றவர்கள் பேசிக்கொள்வார்கள் என்றால் உண்மையாகவே ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். தேவை உள்ள சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோமா அல்லது பதறுகிறவர்களாக இருக்கிறோமா? விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானுள்ளே, இச்சை அடக்கத்தையும் குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். எந்த காரியத்திலாவது அளவுக்கு அதிகமான ஆசை நிறைந்தவர்களாய் தவறான வழிகளிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயலுகிறோமா? அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? பிலிப்பி சபை மக்கள் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளினாலே நிறைந்தவர்களாய் இருக்க பவுல் வாஞ்சித்தார். எனவேதான் அதற்காக அவர்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறார். நாம் அறிந்திருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நீதியின் கனி, இந்த ஆவியின் கனி காணப்படுவதற்காக நாமும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பிலிப்பியர் 1 11 கவனியுங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பி சபையாரை குறித்து எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்களை பவுல் ஏறெடுத்தாலும் மிக கரிசனையோடு இந்த காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராயிருக்கிறார். அவர் துப்புரவானவராக என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே சின்சியர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கான லத்தீன் வார்த்தை எந்த மெழுகும் இல்லாத என்ற பொருளுடையதாக இருக்கிறது. ரோமர்கள் உலக வல்லரசாய் இருந்த காலத்திலே உறுதியானவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் இருந்தார்கள். கிரேக்க நாட்டு மகத்துவமான பொக்கிஷங்களை அளித்தார்கள். அவர்களது செயல்களின் விளைவுகளை இன்றைக்கும் சின்ன ஆசியாவிலே நாம் பார்க்க முடியும். உதாரணமாக எபேசு பட்டணத்தில் இருந்த தியானாளின் ஆலயம். இன்னும் கிரேக்க ராஜ்யத்தின் மகத்துவமான கலைப்பொருட்கள் நொறுக்கப்பட்டன. பின்னர் ரோமானியர்கள் கலைகளை பாராட்ட கற்றுக்கொள்ளும் அளவு வளர்ந்த பின்னர் அந்த கிரேக்க சிற்பங்களையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே உண்மையற்ற வியாபாரிகள் உடைந்த சிற்பங்களையும் எடுத்து அங்கே கீறல் விழுந்திருந்த இடங்களிலே குழியான பகுதிகளிலே மெழுகை வைத்து அடைத்து விட்டார்கள். அதற்கு அதிக விலை கொடுத்து யாராவது வாங்கி சென்று தங்கள் தோட்டத்திலே வைப்பார்கள் என்றால் சில நாட்களிலே வெயிலின் அகோரத்தினாலே அந்த மெழுகு உருகி வெளியேறிவிடும். அப்பொழுது அந்த சிற்பம் குறைவுபட்டதாய் உடைபட்டதாய் இருப்பது தெரிய வரும். எனவே பின்னான காலங்களிலே மெழுகு எதுவும் வைக்கப்படாத சிற்பங்கள் என்பதை தெரிவிப்பதற்காக சின்சியர் என்கிற வார்த்தையை நல்ல சிற்பங்களின் மேலே எழுதி வைத்து வியாபாரம் செய்தார்கள். அதாவது எந்த குறையும் அற்றது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. எனவே பவுல் அப்போஸ்தலனும் பிலிப்பி சபை மக்களை பார்த்து நீங்கள் துப்புரவானவர்களாக இருங்கள், குறைவற்றவர்களாக இருங்கள் என்கிறார். மேலும் அவர்கள் இடரலற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நல்ல விசுவாசிகளை குறித்தும் தவறான காரியங்கள் சொல்லப்படலாம். ஆனால் சொல்லப்படும் தவறான காரியங்கள் அந்த சகோதரனுடைய அல்லது சகோதரியுடைய வாழ்க்கையிலே உண்மையா இல்லாதபடி அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது முக்கியமானது. அவர்களை குறித்து இடரலான வார்த்தைகளை எத்தனையோ பேர் பேசலாம். ஆனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கும் வாழ்க்கை வாழுகிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் 2வது முறை வரப்போகிறார். இந்த அவருடைய வருகையை குறித்து விசுவாசிகள் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை வரை வெளிச்சத்தில் நடப்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பது என்பதாகும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பிலே எப்படி இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை நம்மிலே காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே குறைவற்றவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாமும் விசுவாசிகள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் கருத்துள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறவங்களை அன்பின் ஆண்டவரே, பிலிப்பி சபை மக்களை குறித்து பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த பாரத்தைப் போல விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் அந்த சபையின் போதகர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கரிசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பல ஊழியக்காரர்கள் தங்கள் திருச்சபையும் இப்படிப்பட்ட குணநலன் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஐயா. அவருடைய ஜெபத்தை நீர் கேட்டு அந்த திருச்சபை மக்கள் இப்படிப்பட்ட குணநலன்களை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க நீர் கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாங்கள் குறைபற்றவர்களாய் காணப்படுகிறோம், எந்த பகுதியிலே மெழுகை மூடி நாங்கள் மாயையான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களையும் உண்மை உள்ளவர்களாக பூரணமுள்ளவர்களாக மாற்ற தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சிறைச்சாலையில் இருக்கும் பவுல் தான் எப்படி பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகள் மேல் தெய்வீக அன்பை வைத்துள்ளார் என்பதை விவரித்து கூறுகிறார். அந்த அன்பிற்கு தேவனும் சாட்சி என்று பகிரங்கமாக எடுத்துரைக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலம் பவுல் அவருடைய உண்மை தன்மையை நிரூபிக்க முயல்கிறார்.
நீங்கள் பிறரிடம் உண்மையாக தேவனுடைய அன்பை காட்டுகிறீர்களா என்று கேட்டால் யாராலும் பவுல் போல் தைரியமாக கூற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பை செலுத்துவதிலும் பவுல் நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுக்கிறார். அதாவது அன்பானது அறிவிலும் உணர்விலும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நாம் உத்தமமானவர்கள் மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும். மாயமானவர்களுக்கு நாம் விலகி இருப்பதே நலம். ஏனென்றால் நாம் வாழும் இந்த நாட்களில் அநேகர் நம்மிடம் வந்து போலியான மாயமான அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வஞ்சிக்கக்கூடும். ஆகவே பவுலின் அறிவுரையின்படி உத்தமமானவர்களையே அன்பு செலுத்த நாம் நாடுவோம். எப்படி நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும்? எப்படி இந்த தெய்வீக அன்பை பிறருக்கு நாம் காண்பிக்க முடியும்? நாம் அனைவரும் அறிந்திருப்பது இதுதான். ஆவியானவரே ஆவியின் கனிகளை பிறப்பிக்கிறார். ஆவியானவரை நம்மை நீதியின் கனிகளால் நிரப்பி நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவரை சார்ந்திருப்போம் என்றால் இவைகளை நம்மால் சரியாக புரிந்து கொண்டு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாம் 11ஆம் வசனத்திலே தியானித்தது போல நாம் கிறிஸ்துவின் நாளுக்காக துப்புரவானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் இருப்பதற்கு பிரயாசப்படுவோம். இன்றைய தியானத்தின் மூலம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. தேவன் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபு 8:21.